ஒட்டி வச்சு உடம்பு என்ன நடந்தது? எல்லாம் கலட்ட விட்டு என்ன நடந்தது? மோதினது மரம் பொருளாங்க அடிச்சு எப்படி இப்ப புடவையெல்லாம் இந்த கையெல்லாம் கலப்பிட்டேன். அதில் கண்ணுக்குள்ள அடிச்சா ஊத்துறாங்க சரமாக ஆக்கி மேலே போன் போல அடிக்கிறேன். போன் இல்லை நமக்கு மனுஷிக்காவும் ஒரு 500 புள்ளடி என்ன வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிற அந்த வகையில் இந்த வீடியோ என்னன்னு சொன்னால், நான் இதுக்கு முதல் ஒரு காணொலி போட்டிருந்தேன்னா அந்த காணொலியில் ஒரு தோட்டத்துக்கு போயிட்டு அந்த தோட்டத்தில் இருக்கிற விடயங்களை காட்டிட்டு அதே போல் அந்த தோட்டம் சம்பந்தமான நிறைய விடயங்களை கதைக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன்னா அந்த வகையில் அந்த தோட்டத்தை பார்க்க போயிருந்தேன். நான் அங்கே வீடியோ எடுத்துட்டு நான் அந்த வீடியோவை உங்களை முழுமையாக தருவோம் இருந்த நேரத்தில் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக இருந்தது. நேரம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் அதை பார்க்க மாட்டீங்க. அந்த இடத்துல என்ன சொல்ல வாரன்னு கூட உங்களுக்கு விளங்க மாட்டேதுன்றதுனால பகுதியாக உடைச்சு போடுவோம் என்று சொல்லிட்டு தான் இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு தோட்டம் ஒன்றில் ஒரு பயிர் செய்கிற தொடர்பான விஷயங்களை காய்ச்சிருந்தேன். என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவரை பயிர் ஒன்று நாட்டுறது சம்மந்தமாக தான் நான் காய்ச்சிருந்தேன். அந்த வீடியோவில் நாங்கள் வந்து அந்த அவரை இங்கே பால் அவரை என்று சொல்லுவோம். நான் இப்போ கூகுளில் தேடி பார்த்தா அந்த அவரையை வந்து கோழி அவரை என்று கூட இந்தியாவில் சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அந்த வீடியோவை ஏன் துண்டா போட்டேன்னு சொல்லி சொன்னால் அந்த அவரை பயிரை நாட்டுறப்ப ஒரு பெரிய ஒரு லாபத்தை நாங்கள் எதிர்பார்த்து நாட்டல உண்மையாக ஒரு இலகுவாக செய்ய முடியும். அதே நேரம் அதிலிருந்து வார முழுமையான லாபத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும் என்ற வகையில் அதை மற்றவர்களை தெரியப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் அந்த வீடியோ போட்டிருந்தேன்னா அதே நேரம் அந்த வீடியோவில் நான் ஒரு பகுதியில் சொல்லியிருந்தேன் இந்த தோட்டத்துக்கு உரிமையாளர், அதாவது நான் அந்த பார்க்க போன தோட்டத்தின் முதலாளி என்று சொல்லலாம் அல்லது உரிமையாளர் என்று சொல்லலாம். இவர் வந்து பெரியோர் தொகையில் பணத்தை முதலீடு செய்து அந்த முதலீட்டுக்கு ஏற்ற லாபத்தை அவர் பெற்றுக்கொள்ளலை. அதே நேரம் அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் அதில் சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோ இந்த மிகுதி பகுதியாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து தோட்டம் செய்யக்கூடிய காணிகள் இருக்குது. ஆனால் வந்து அந்த காணிகளை சரியான முறையில் பயன்படுத்துகிறதில்லை. உண்மையாக வந்து எனக்கு தோட்டம் செய்யணும்னு சொல்லி நிறைய ஆர்வம், ஆனால் சொந்தமான காணி இல்லாததுனால நாம் வந்து அந்த காணியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் வேறொரு தடவை காணியில் பயிர் செய்வோம் என்று சொல்லித்தான் தீர்மானம் எடுத்து அப்படி சில தடவைகள் வந்து 2-3 தடவை வந்து அந்த பயிரை செய்திருந்தேன்னா இருந்தாலும் அந்த காணி வந்து இன்னொரு தடவை காணி என்றதுனால என்னால் தொடர்ச்சியாக பயிரை வந்து செய்ய முடியாமல் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுக்காக இப்போ அந்த வகையில் நான் நிறைய உங்களுக்கு தோட்டம் சம்பந்தப்பட்ட காணொலிகளை தருகின்ற போது எனக்கு அதிலிருந்து நிறைய ஆதரவு கிடைச்சதை உணர்ந்திருந்தேன்னா அதன் அடிப்படையில் நான் தோட்டம் தொடர்பாக என்ன விடயங்களை கற்றுக்கொள்கிறேனோ அதே ஏனையோருக்கும் தெரியப்படுத்தணும் என்ற வகையில் இந்த சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். நான் விரைவில் நான் உங்களுக்காக நானே ஒரு தோட்டம் செய்து அந்த தோட்டத்தில் என்ன முறையில் நான் அந்த தோட்டத்தை செய்கிறேன்னு சொல்கிற விடயங்கள் எல்லாம் அவங்களோட ஷேர் பண்ண காத்திருக்கேன். அந்த வகையில் இந்த இடத்துல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் ஒரு முதலாளி பெரிய ஒரு அளவில் முதலீடு செய்து ஆனால் அந்த நிலத்தை பெரிய ஒரு பரப்பு நிலம், அந்த நிலத்திலிருந்து அவர் வருமானம் எடுத்துக்கொள்ளலை, போதிய அளவு லாபத்தை பெற்றுக்கொள்ளலை. அந்த வகையில் என்ன காரணம்னு சொல்லி நிறைய விஷயம் காட்டுறோம். அதே நேரம் இப்போ அவர் அந்த இடத்தை வந்து வேறு தேவைக்காக பயன்படுத்தியிருக்கிறார். இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்திக்கிறார்ன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே நேரம் அந்த நிலத்தை அவ்வாறு பயன்படுத்தாமல் நாங்கள் வினைத்திறனான முறையில் பயன்படுத்தினோம்னா சரியான முறையில் பயன்படுத்தினோம்னு சொன்ன முறையில் விவசாயத்திலிருந்து பாரியோரு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற வகையில் தான் ஒரு விழிப்புணர்வு அமையட்டும் என்று சொல்லி தான் இந்த காணொலி உங்களுக்கு பதிவுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரி சொல்லி. அதே நேரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் கோழி வளர்க்குறதுக்காக தயார் செய்திருக்கிறாங்க. இதில் நிறைய கோழிகள் இருந்தது. நாம் வந்து பார்த்த நேரம் நாட்டுக்கோழி, மற்ற முட்டை கோழி, அதே போல் பான் கோழி, அப்படி நிறைய கோழிகள் வளர்த்துருந்தவங்க, பெரிய அளவில் பண்ணி செய்திருந்தவங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு இதையும் வந்து செய்யலவங்க. என்னன்னு சொன்னால் இந்த கோழிகள் வந்து இங்கே நோய் வாய்ப்பட்டது, மற்றது திருடு போனது, அதே போல் பெரிய அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற நேரம் விலை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தவர். இன்றைக்கு ஃபார்ம் உரிமையாளர் இல்லாததுனால நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் போயிட்டு எனக்கு அவர்கிட்ட கேட்டிருந்தேன்னா அப்போ அவர் வந்து பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னவர். அப்போ நான் சொல்கிறேன், நம்ம ஏற்கனவே கேட்டு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கொண்டு பாருங்க எந்த பெரிய அளவில் கோழி வளர்க்குறதுக்காக ஒழுங்கு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் செய்தும் அவர் வந்து கோழிகளை வந்து விற்பனை செய்துட்டார். இப்போ வந்து கோழி முழுமையாக இல்லை, இங்கே ஒரு கொஞ்சம் தான் கிடக்குது. அந்த கொஞ்சம் கோழிகளை வச்சு கொண்டும் முட்டைகள் எடுத்து கொண்டு இருக்கிறார். பாருங்க என்னன்னு சொன்னால் திருடு போகிறது, மற்றது நோய் அப்படியான பிரச்சனைகளால் நிறைய கோழிகளை வந்து இழந்ததுனால அந்த லாபம் அவருக்கு கிடைக்காம போயிட்டுது. பாருங்க எவ்வளவு ஏற்பாடுகளோட வசதிகளோட செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி.
இதுல வந்து பார்த்தா தெரியுமா உங்களுக்கு நிறைய கினிக்கோழிகள் சிறகுகள் வந்து நிறைய கிடக்குது. இப்பயும் கூட இதுக்குள்ள கோழி வளர்க்கலாம், இருந்தாலும் அந்த மாறி காலங்கள்ல நோய் வாரது அப்படியான பிரச்சனைகளால கோழிகளை வளர்க்குறது வந்து செய்யலை அப்படின்னு சொன்ன வரேன்னா, இருந்தாலும் பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. அப்படி அதே போல ஆடு வளர்த்திருந்தவங்க அப்படியான விஷயங்கள் செய்திருந்தவங்க. ஏனென்னா பெரிய ஒரு பரப்பு தானே இந்த நிலம், பாருங்க எவ்வளவு பெரிய பரப்புன்னு சொல்லி. இந்த நிலத்துக்கு முன்னால கடல் இருக்குது. அங்க முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கடல் அந்த தெரியுது, அது தென்னமரம் பகுதியில தெரியுது. அது முன்னுக்கு வந்து கடல் இருக்குது. அழகான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம். அங்க ஒருத்தர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் தோட்டத்துல வேலையிறவர். அப்ப அவர் இப்போ சயப்புனாங்க. தோட்டத்துல ஒரு ஐயா வந்து இந்த தோட்டத்துல பாதுகாப்புக்காக இருக்கிறவர். இப்ப அந்த தோட்டம் இந்த ஃபார்ம் ஓனர் அண்ணா வந்து கொழும்பு போயிட்டார். அப்ப ஐயா இங்கால வேலை செஞ்சுட்டு சந்திச்சேன். ஐயா வணக்கம். வணக்கம். பேர் என்ன ஐயா? புதுக்குடியிருப்பு ராசரட்டினம். எத்தனை வயசு ஐயா? இப்ப 70 வயது. இப்ப தோட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்ப நீங்க இப்ப என்னென்ன பயிர் இது கூட இருக்குது? இதுக்கு பயத்தறிக்கு, வண்டிரி, இந்த கொத்தவரடிக்கு, கொத்தவரை இருக்குன்னு, மைக்கவரை இருக்கு, பாலவரை, பூஞ்சவரை அதையா பாலவரையே தானே சொல்றீங்க? வரமா இருக்கிறது அது போற இன்னொன்று இருக்கா? அப்ப பூஞ்சவரை சரி, ஓகே. இப்ப நாங்க இதை காட்டிட்டு போவோம் எல்லாருக்கும். இப்ப பாருங்க, மாதுளை நாட்டி வைக்கிறாங்க. அதே நேரம் மாதுளை கிடையால முருங்கை நாட்டி வைக்கிறாங்க. இதுதான் உண்மையா பயிர் செய்யறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிமுறை. ஐயா இது ஒரு நல்ல முறை. இளமையிலே இது பழகின வழக்கம் நாங்க. இல்ல இப்ப மாதுளைக்குள்ளால முருங்கையை நாட்டுறது நல்ல மட்டும் சொல்றேன். ஏன்னு தெரியுமா? ஒன்று உண்டாகும், மரத்தை தாக்காது, எல்லாத்துக்கும் வரும். எல்லாத்துக்கும் வருமானம் என்ன மாதிரி எல்லாத்துலயும் வருமானம். எல்லாத்துலயும் கடிக்கிறது 9 லாபம், 1 இருந்து 9 லாபம் எடுக்கலாம். பயத்து நாட்டி, வெண்டி நாட்டி, கொச்சி நாட்டி கூட அது வழக்கம் தெரியுமா? தெரியல. பாப்போம். பாருங்க, மாதுளை கிடையில ஒன்று குத்துற வயல தண்ணி எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்தாரு. அதான் மாதுளைக்குள்ள தென்னம்புள்ள தென்னம்புள்ள உற்பத்தி ஆகும். அப்ப தென்னம்புள்ள லாபமாகும், மரம் ரெண்டு கூலிக்காரன் கொடுக்கலாம். அதுதான் அப்படியான குழாய் எல்லாம் செஞ்சு நான் வந்தோட மரம் முன்னாடியே நான் முளைச்சிட்டு. சரியா, நாங்க தொடர்ந்து பார்ப்போம். இது மாதுளைக்குள்ளால முருங்கை நாட்டிக்கிறதுனால முருங்கையில இருந்து முருங்கை காயில வார வருமானம் வரும். அதே நேரம் மாதுளை வளர்றதுக்கு 2 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு போலதான் காயும் பந்து விட்டோம் மாதுளையிலையா? எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் மட்டும் சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு எந்த காயும் மாயக்கூடாது. ஏன்னா அடிப்பெருக்கணும், மரத்துல அடிப்பெருக்குன்னு சொன்னா. ஓ சரியா, சொல்லி போங்க. அடிப்பெருக்கணும். எப்படி ஐயா தெரிஞ்ச சொல்லுங்களேன் எங்களுக்கு. இந்த மாதுளை இந்த ஐயத்துல இந்த ஐயா நாலு கண்டு விடலாம், முழுதும் பட்டோம். மத்த சின்ன கந்து எல்லாம் பட்டணும். மொத்தமா வர தண்டு எல்லாத்தையும் எடுக்கணும். அதை மத்த எல்லாம் பட்டணும். அதனாலதான் எங்களை பக்கம் இந்த பூவெல்லாம் கிடக்கு. இருந்தாலும் இந்த பூவெல்லாம் நாங்க காயாக விடக்கூடாது. ஏன்னா வடிவா கண்டிப்பான தண்டுல காய் வந்தா தான். எவ்வளவு பூ பூத்து கிடக்கணும் இந்த முருங்கு. இதை பார்த்தீங்களா அப்படி வழியா பூத்து கிடக்கு. 1 கிலோ 2 கிலோ மட்டும். எத்தனை கிலோ ஆய்வீங்க? இப்ப பட்டு போய் கிடந்தது, தண்ணி இல்லாம கிடந்து இப்ப கொஞ்சம் ஐயா நிமித்தி எடுத்திருக்கிறாரு. ஆனாலும் 1-2 முருங்கைக்காய் இருக்குது. இப்ப பூக்குது. எல்லா காலமும் ஆயிலாம் தானே. இப்ப பூக்க தொடங்க மாட்டா, வருஷம் முழுவதும் காய்ச்சி கொண்டே இருக்கும். மாரிக்குதான் சிக்கலா வரும். மாரி சீசனுக்கு தான் சிக்கலா வரும். ஏன்னா ஊத்து பிடிக்கிறா அங்காத பள்ளம் இல்ல, மேட்டுல நின்றா காய்க்கும். அதான் தண்ணி அடிக்கும், அடிக்கா ஊத்துறாங்க, தரமா காய்க்கும். அதெல்லாம் விளக்கம் தெரியும். சரி, அங்க பாப்ப நீங்க காட்டுங்க. ஆயுர்வேத ஆஸ்பத்திரி தானே குடியிருப்பு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல். ஓ அப்ப அதுக்காக நாங்க போய் தங்கினேன். போக வேண்டிய நீராமலே இல்லை, இப்படித்தானே வந்தது கடை. எவ்வளவு காலம் இந்த மாதுளை வச்சு 2 வீரர்கள் கிடக்குறாங்க. போங்க, எத்தனை பேர் கிடக்காங்க? 7 ஒன்று கிடக்குன்னு செத்து போயிட்டு. அப்படி நாட்டிக்கு பாதுகாப்பு காக்கல் எப்படி நாட்டிக்கு சாப்பாடு போற சாப்பாடு கோழி கூடல் வாங்கி வரதா? இருக்கு போய் கடும் சாப்பாடோட கிடக்காங்க. கடிக்கிற இல்லையா? சொல்லி வாரா கடைக்கு கட்டியப்படாது, கடிக்கப்படாதானே. பாதுகாப்பு நல்ல கொள்ளிவாத்த நிக்கிறாங்க ஆக்கள். என்ன விளது எனக்கு சத்தம் போடலே குலைச்சதான் கேட்டு எனக்கு வந்து குலைச்சவங்க வரக்கூட சத்தம் கேட்டு குலைச்சு போட்டு பேசாம ஆக்கள் வந்து. சரியா, இந்த ஐயா நாட்டிக்கிறாங்க. பயத்தை என்ன பயத்தை ஐயா? கொடியா படற பயத்தையா?
இந்த மாதுளை மீனுக்கு அப்ப வாங்க உள்ள வாங்க நீங்க வாங்க நாட்டினவர் நீங்க இது என்ன மரம் இந்த இருக்குது இந்த அது என்ன மரம் தெரியாது ஏதோ ஒரு பழம் மாத்தம் இருக்கணும் நினைக்கிறேன் பார்த்து இல்லை இது வரைக்கும் காட்டு மரம் தான் காட்டு மரம் என்ன மரம் இதுக்கு படிக்குது கம்பு ஓட்டுறது பயத்தங்காயும் கிடக்குது கூமா மரம் போல கூமா என்ன மரம் காட்டு இந்த கூமா மரம் மரத்துக்கு அரிமரத்துக்கு வெட்டலாமே அரிமரத்துக்கு வெட்டலாம் பனங்காய் என்ன இந்த ஒரு பனங்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு பனங்காய் பருப்பு போடலையா ஏன் போடல அதான் போடணும் பாருங்க சின்ன ஒரு பயத்தங்க இது ஆஞ்சாருங்க கொடிமை படர்ற இல்லையா படருங்க இப்ப எத்தனை ஆள் இப்ப நாட்டி இப்ப கிட்ட காய்ச்சி இந்த மாதுளையெல்லாம் இப்ப நாட்டி எவ்வளவு வாழ மாட்டா நீங்க இப்ப 3-4 வருஷம் 4 வருஷமா ஆகுதா 4 வருஷம் இல்ல யாரு ஏன்னா நான் வரக்குள்ள இல்ல நான் ஆரம்பத்துல வந்தேன் நான் இப்ப ஒரு 1.5 வருஷமா தான் இருக்கும் இல்ல பாருங்க எவ்வளவு மாதுளை நாட்டி இருக்குன்னு சொல்லி என்னன்னு சொன்னா இப்ப கிழக்கு மாகாணத்துல மாதுளை செய்ய வந்து செய்து கொண்டு வராங்க சக்சஸ் என்ற அளவு 150% தான் இருக்கு எல்லாரும் செய்யக்கூடிய இல்ல எல்லா இடமும் சக்சஸ் இல்ல ஏன்னா எல்லாரும் நல்லா வரல ஏன்னா ஐயா இல்ல அது கொஞ்சம் சிக்கலாதான் போகுது என்னண்டு அது அனுபவப்பட்டவங்க செஞ்சு உற்பத்தி ஆக்கலாம் நாங்க கோவா லிச்சி எல்லாம் நாட்டுல உருளைக்கிழங்கு எந்த உலகம் எங்க இங்க போய் கொடுக்கு இதெல்லாம் பட்டினவங்கள் அப்புறம் இந்த மாதுளை எல்லாம் இல்ல நான் வரக்குள்ள விட்டல இப்ப பட்டி பராமரிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்க ஏன்னா இதெல்லாம் இப்ப துளிர் விட்டு வருது இது வடிவா அது இனித்தான் இது பிஞ்சு குடிக்கிறம்பி இந்த பயத்தங்க பாருங்க எப்படி பயத்தங்க கிழமைக்கு ஒரு கண் அடிக்கணும் பயத்தங்க காயலையா இங்கே பக்கம் இன்னும் இப்ப வாங்கிருக்கேன் காய் விடுபட்டு இருக்குது காய் விடுபட்டு இருக்கு நிறைய காய் பிள்ளைங்களே இந்த சாப்பிடல இல்ல இல்ல வயிற்று குத்தும் சாப்பிடல நல்ல மொத்தமான காய் பெரிய பெரிய காய் நல்ல காய் விலையும் குறை அதானே பிரச்சனை 40 50 அதானே பிரச்சனை இப்ப நிறைய நாட்டினா எல்லாரும் பயத்த நாட்டினாங்கன்னு சொன்னா விலை குறைஞ்சு போயிடும் என்ன ரமாக்கரை கொடுங்க கொடுத்து விடுங்க இந்த மாதுளை பிஞ்சு இருக்கு பாருங்க எவ்வளவு பிஞ்சு இருக்கு எல்லாம் வந்து அந்த பிஞ்செல்லாம் வெட்டணும் இருக்கக்கூடாது அந்த பிஞ்செல்லாம் இருந்தா சரியா வர இப்ப இதெல்லாம் வெட்டணும் தண்டு இந்த அரிக்கிற அளவுக்கு மொத்தமா மாறணும் அப்படி இன்னும் இந்த அளவு தண்டு வாரையில காய்ச்சாதான் அது நல்ல காயா வருது அப்ப அதே போல இந்த அளவு சொல்ல கூட காய் வார தண்டை தானே அந்த அளவு சொல்றேன் அடியில வார தண்டு நல்ல மொத்தமா வரும் இந்த அரிக்கிற முருங்கையில தண்டுற அளவுக்கு வந்தா ஒரு கிழமைக்கு ஒரு கப்பாயில போடணும் 8 நாளைக்கு ஒரு கப்ப கூட போட்டா மரத்தை அடிபெருத்து வரும் மரம் அடிப்பெருக்கு நேர கட்டு பயல ஃபுல்லா மாதுளை வச்சிருக்கிறாங்க அதே நேரம் இவ்வளவு பயற்றம் கொடி நாட்டிக்கிறாங்க பாருங்க எத்தனை வருமானம் எடுக்கிறாங்க இப்ப மாதுளை வளரும் வரை இதுக்குள்ள நாங்க பயற்ற நாட்டலாம் என்ன இல்ல பருப்பு ஒரு பக்கெட் முருங்கை பருப்பா முருங்கை பருப்பு என்ன முருங்கை பருப்பு எவ்வளவு ஒரு டின் வந்து 10,000 ரூபா பேக் எங்க இருந்து எடுக்கிறது எடுத்து நாட்டிக்கிறார் ஐயா பருப்பு எடுத்துதான் நாட்டிக்கிறார் பாருங்க என்னடா ஐயா வாரத்துக்கு முதலே நாட்டுப்பட்டது அதான் முழக்கம் என்ன ஐயா வாரத்துக்கு முதலே யாரு நானா ஐயா ஐயா வந்து கூட இருக்கும் ஐயா நான் வந்து இப்ப ஐயாவை சந்திச்சு 2 வருஷத்துக்கு முதல் சந்திச்சேன் 4 வருஷமா வந்தேன் ஐயா வந்து 2 வருஷத்துக்கு முதல் நாங்க வந்து சந்திச்சு காய்ச்சிட்டு போனோம் அப்பா வந்து நிறைய விவசாய திட்டங்கள் செய்ய ஒரு தம்பி சொன்னவாரு நான் வருவேன் ஐயா கண்டிப்பான்னு சொல்லிட்டு போனேன் நான் ஆனா அப்புறம் வந்து பார்த்தப்ப நிறைய லொஸ்டாம் சொல்லி சொன்னவர் போட்ட காய்ச்சி கீட்டக்கணும் இல்லையா விட்டு போட்டு போடணும் இருந்தாப்ப விட்டு போட்டு என்ன வருத்தமா தான் இங்க பாருங்க பயத்தங்காய மாதுளையில படர்ந்து போய் கிடக்குது மாதுளையில படர விடல ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் படர்ந்து முடிஞ்ச பிறகு நாங்கிற கொடிய வழியால எடுத்து எல்லாம் வெட்டு போடணும் வெட்டக்குள்ள கிளியர் பண்ணிட்டோம்னா பாருங்க இந்த பயத்தை வந்து உண்மையா மிலார் குத்தி தான் படர விடணும் நம்ம இப்படி ஒரு குத்தியை பயன்படுத்துறதால நாங்க பயத்தங்காய் மாஞ்சமாய் போயிடும் மாதுளையம் வளர்த்தமாய் போயிடும் என்ன ஐயா கூலிக்காரனே சம்பளம் கொடுக்கறதா இதுல எத்தனை கொடி நாட்டலாம் ஒரு மாதுளையை சுத்தி ஒரு பயத்தம் கொடி எத்தனை நாட்டலாம் அதுக்கு நாட்டுறது இந்த பொட்டை தான் இல்ல இப்ப இதை சுத்தி நாட்டி நாங்க மேல படர விடலாம் 4 கோடி நாட்டலாம் 4 கோடி நாட்டி விட்டோம்னா படர்ந்து மாதுளை பழத்தை போக பண்ணீங்களா இப்படி மாதுளை கட் பண்றது கட் பண்ணாலும் இல்ல இந்த இது வந்து என்னன்னா ஐடியா எனக்கு ஒரு ஐடியா என்ன நான் இந்த பயிரை செஞ்ச காட்டி சொன்னா
மாதுளையில கொடிய படர விடுவார். படர விடுற நேரம் மாதுளை நிழலுக்கு வளர்ந்து வருவார். முருங்கையில விட்டு 1000 காய ஆயில உயரத்துக்கு போக மாட்டா ஆயிரம். ஏன்னா இந்த பாயத்தை நல்லா உயரத்துக்கு வளர்ந்து போகும். இந்த பெரிய முருங்கையில விட்டா இங்க காய ஆயிரம். நானும் பாக்குறேன் இந்த நிலத்துல காய்ச்சதுக்கும் கொடியில காய்ச்சதுக்கும் வித்தியாசம். கொடியில நல்ல நீளமா காய், மரத்துல நீளமா காய் வரும், மொத்தமாவும் காய் வரும், ஒரு கனாட்டும் இல்லை. அப்ப நாங்க இதுல படர விட்டோம்னு சொன்னாலும் காய் எடுக்கலாம். அதே நேரம் தண்டு வெட்டுற நேரம் வெட்டணும். ஏன்னா பயத்தையெல்லாம் வந்து ஒரு 30 சரி ஒரு மாதுளை காய் ஆஞ்சு உடைச்சு காட்டுங்க ஐயா, எப்படி இருக்கிறது பாப்போம். வாங்க முட்டை காய் தான் புள்ளி விழுந்த காய பத்தி என்னண்டா இப்ப எங்கட பக்கம் மாதுளை நாட்டுல புள்ளி வருது. அந்த புள்ளி காய் தான் முட்டை காய். என்னடா அது என்னன்னு சொன்னா அது சரியான பருவம் இல்ல. அதுமையா அந்த இனிப்பு இல்ல. இந்த மாதுளை உண்மையா நல்ல இனிப்பு. கடும் பிஞ்சு இது பிஞ்சு இந்த நிறைய உடைச்சு பாருங்க. இல்ல இது வேணாம். நீங்க இந்த புள்ளி இருக்கிற உடைச்சு காணும். என்னன்னு சொன்னா இஞ்சால வந்து மாதுளை நாட்டுற நேரம் வெயிலும் அதிகம். அதே நேரம் கட் பண்ணி வளர்க்கணும். இப்ப இங்கால நிறைய பேர் மாதுளையை நாட்டி போட்டு சக்சஸ் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா இதுதான் பிரச்சனை. இதை வந்து உடனே காய் எடுக்கல. நாங்க கைத்த நம்பி நாட்டும் இந்த இதுல இருக்கு போல பாருங்க. இந்த இதுக்குள்ளோட பிஞ்சு நிறைய இந்த அரிக்கிற காய், இந்த அரிக்கிற காய் இது புள்ளி விழுந்துருக்கா. ஒரு புள்ளியா விழுந்துருக்கு. இது பெரிய பார்த்தனா உடனே பார்ப்போம். உள்ள விடுது. உடைச்சு காட்டுங்க. போய் என்ன பாருக்கு பிஞ்சு சரியான பிஞ்சு ஒன்றும் செய்யல. சோறு மாதிரி கூட இல்லப்பா. வாங்க முத்தல் ஒன்று பார்த்தாயோ. இதென்ன கொடி இந்த அடக்குற கெக்கரி கொடியானே. இது நாட்டிக்கு இந்த தண்ணி குடிக்கலையா? இப்படியும் காலையில குடிச்சா காணாது தண்ணி. வண்டி நாட்டி ஏன் டிராவல் அடிங்க கண். இது அங்களாட்டே சொன்னோம் டிராவலா அடிக்கிறான்னு சொல்லி. தண்ணி ஏன் அது அப்படி அடிக்கிறது? யாரு அங்க இரவெல்லாம் தண்ணி அடிக்கிறான்னு சொல்லி அடிக்க அந்த பூமி குளிர்ந்துனா கொஞ்சம் நல்லா இருக்கு. மழை போஸ்ட் கூட இவ்வளவு பிஞ்சு குடிச்சு போயிருக்குன்னு சொல்லி. ஆனா இந்த பிஞ்செல்லாம் பழமாகிறது இல்லை. நாங்க பிச்சை எறிஞ்சு விடுவாங்க. ஏன்னு சொன்னா இந்த மாதுளையில தண்டு தடிப்பா வந்தா தான் இந்த பிஞ்செல்லாம் காயா வரும். நல்ல காய தரமான காயா வருது. இல்லைன்னா சின்ன சின்ன காயா வரும். அதே நேரம் புள்ளி வரும். மாதுளையில இருந்து எதிர்பார்த்த விளைச்சல் எடுக்க இயலாது. அதால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த மாதுளையை கட் பண்ணி நல்ல பருவம் வரும் வரை வளர்க்கணும். வளர்த்துட்டு அதுக்கு பிறகுதான் நிறைய விஷயங்கள் அதாவது அந்த போவோம். நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாதுளை இருக்குது. அதே நேரம் இந்த இடத்துல இந்த நிறைய வச்சிருக்கிறாங்க. கட் பண்ணி வளர்த்து கொண்டு வராங்க. பாருங்க இதுக்குள்ள கத்தரி வச்சிருக்குது. இப்ப நான் இன்றைக்கு இதெல்லாம் காட்டுறேன் என்னன்னு சொன்னா இப்ப மாதுளை நாட்டுற நேரத்துல இவ்வளவு இடவழி வருது. குறுங்கால பயிர்களை நாட்டின மட்டும் சொன்னா எங்களுக்கு விளைச்சல் எடுக்கலாம். ஐயா இடத்துல இருக்கிறப்ப ஐயா இருக்கட்டும். நான் இப்ப இவ்வளவுத்தையும் பார்த்து தங்களை கொண்டு போய் காட்டுறேன். கத்தரி ஒரு அளவு பறந்து வளர்றது இல்லை. இதெல்லாம் நாட்டுற நேரம் இதுல இருந்து வருமானம் எடுக்கலாம். அதே நேரம் மாதுளையை பராமரித்து கொண்டு இருக்கலாம். அப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னாங்க மாமரம் 2 வச்சு விளைச்சல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் வளர்ந்து வந்து சொன்னா இதுல இருந்து எடுக்கலாம். இது அநேகமா தொம்னேசிய மாமரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க கூட்டர் ரெடி பண்றதுக்கு போல ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஐயா நம்ம இப்ப அங்க பாவக்கொடிக்குள்ள போவோம். இந்த அவரை முழு இது இதுல வேற தானே நீங்க அந்த என்னன்னு சொன்ன பூஞ்சவரை 2 கலந்து நாட்டிருக்கீங்க. பூஞ்சவரைக்கும் மற்றவரைக்கும் வித்தியாசம் என்ன ஐயா? அதே சப்பட்ட காய். உருண்டை உருண்டையா காய். அதுல வித்தியாசத்தையும் காட்டுவோம். நான் இப்ப 2 ஒரே அவர்தான் நினைச்சேன். நான் கொடி பத்தவ கொடி என்ன எந்த பத்தவ கொடி என்னன்னு சொன்னா தண்ணி காணாது ஐயோ. இதுகளுக்கு தண்ணி காண பயர் தண்ணி காணாது. மண் காஞ்சி போய் கிடக்கு. பயிர் ஈரழிப்பு வேணும். இதுக்கு காணாது. பயிருக்கு நம்ம பயர் அடிக்கும் தம்பி. பாருங்க ஐயா கொஞ்சம் இந்த பாருங்க பனங்காய் இருக்குது. நாங்க பனங்காய புறக்கி பனங்கொட்டை பாத்தி போடல. என்ன ஐயா இந்த மாதிரி பனங்காய் புறக்கி போட்டு கிடக்கும் போடுவோம். ஏன் ஐயா போட்டா நல்ல நம்மள வயது போயிட்டு கஷ்டமா விருப்பம் ஐயா. ஒட்டி வச்சு உடம்பு
என்ன நடந்தது? இதெல்லாம் கலட்ட வேண்டும் என்ன நடந்தது? மோதினது மர அந்த கொரோனா அடிக்க எப்படி பொறிக்கு முன்னுக்கு மாங்காண்டு நம்மளே கொண்டு வந்தான் மாங்காண்டு ஒன்றும் இல்லை அடிச்சதா? ஓ 10ஆம் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை 10 மணிக்கு அடிக்கும் நடையில யார் அடிச்சது? இந்த இந்த காரம் பாமசிக்காரன் பாமசி மருந்து கொடுக்குறதான் அடிக்க. ஏன் ஏன் அடிச்சு? நடையில போனா அவனுக்கு தெரியாது தாய்க்கருக்குள்ள நம்ம செத்தா பரவாயில்ல வாகனத்தை கொண்டு அடிச்சிருக்கிறா? வாகனத்தை இப்ப தப்புடறையெல்லாம் இந்த கையெல்லாம் அதில் கண் புல இடுப்பு கால் அதால இப்ப வேலையில கஷ்டமாயிருக்கேன். நடக்கிற ஒரு பிறகு வந்து வந்துட்டு 2 பொண்ணாக என்ன கூப்பிட்டாரு. இப்ப நான் விட்டு கொடுப்பேன் 8 மாதமா அப்படி போகணும் போல இருக்கிறேன். போகணும் இல்ல நமக்கு வீட்டாரா நீங்க வீட்டை எங்களை பேர பிள்ளைகளுக்கு 3 தாயோட 4 பையில போய் போயிட்டாரு. பொம்பளை பிள்ளை தான் மனுஷிக்காவும் ஒரு 500 பிள்ளை என்னறாங்க அவங்க அது எனக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுக்கணும். இப்போ அவைய ஒரு ஆள் பாமரி போகுது இந்த இதுக்கு என்ன தையல் தையல் இது ராமன்ஸுக்கு போறாங்க. மற்றால் மைக்காக படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கிறாங்கண்ணே. வேலையில போகல படிக்க உடனே என்ன செய்ய எல்லாருக்கும் சூழல்நிலை கஷ்டம். தவப்பையில சுனாமி 31 சுனாமி அண்டை கடிச்சதே 31 தவப்பான என்ன நடந்தது அவங்க அப்பாவுக்கு? அவருக்கு செய்வி ஒன்று செஞ்சு நானும் குடிக்க முடியாது சோடா குடிச்சு என்ன நடந்தது ஐயா? அதெல்லாம் அவளுக்கு எங்களை எல்லாம் முறக்க வச்சு அவளை காட்டுல அழுத்துச்சு. ஒரு பழக்கம் ஒன்று நடந்தாங்க என்கிட்ட வெறும் சாய்க்கு. ஆனா நான் எல்லாத்தையும் பிடிக்க போட்டேன். என்ன இல்லையா வெளிப்படையா பிடிச்சி நம்ம ஒண்ணு செய்யலாது. பப்பளிக்காய் சொல்லிட்டேன் எல்லாம் குடும்பத்துதான் குடும்பக்காராக்கள். ஒன்று பார்க்க போனா முறை ஒன்று பார்க்க போனா மரமாட்ட ஓடிக்கணும் அப்படியே எல்லாம் சொன்னாங்க. ஆமா மருமக்களுக்குள்ள வழக்கம். ஆனா என்ன இது நம்ம அவங்க என்னதுக்காக வேண்டிய அந்த வேலை செஞ்சு வழக்கு தோத்து போவோம். அதுக்காக வேண்டி அவைய வெல்லுவாங்க தோக்க வேணும்ன்றதுக்காக வேண்டி இந்த வேலையை பார்த்து அவங்க இல்லாட்டி வழக்கு தள்ளுபட்டு நீங்க இல்லாட்டி வழக்கு தள்ளுபடி பேசையில அந்த ஆள் இல்லை சம்பந்தப்பட்ட ஆள் அந்த சரியான முக்கியமான ஆள் ஜாக்கி பொருவான அப்படி அதனால வந்து இந்த வேலை பார்த்துட்டாங்கன்னு நானும் குடிச்சேன். உங்களுக்கு என்ன நடந்தது? அப்ப உங்களுக்கு என்ன நடந்தது? நான் இந்த மாமங்க கோயிலுக்கு வந்தேனா அங்க இருந்து பகுதியா இருந்து மாட்டரு எழுதி போட்டு வந்தேனா ஒரு எந்த டையான கொண்டு வந்தேன். அப்பயும் போனாண்டா சுனாமிக்கெல்லாம் சுனாமி போறோம். அப்ப ஒரு வயலோட்டு தானே ஓட்டமாடி போய் இஞ்சால இந்த பாலஜனை கிட்ட அப்பயும் ஒன்றும் பிரியாம்பி சொல்லி போட்டு இல்ல வேணாம் இறங்குறாங்கல்ல குந்தல எல்லாரும் என்ன பசியும் கேண்டாரும் மோதிட்டு அடிய பின்னாடி அங்கிருந்து வந்தவ இங்கிருந்து வந்த வச்சு அங்கிருந்து இங்கிருந்து வச்சு வந்தேன். அங்கிருந்து அடி கூட மாட்டேன். இது முன் சீத்து இந்த கடை சீத்து இந்த சீத்துல கடை அடியோட வேலாம் அடியோட சேட்டம் கஞ்சி வடி வளர்ந்துட்டு குளிர்ந்து படங்கிறான். தண்ணி சேர்வானதான் ஒன்றில் அந்த போட்ட துணி எனக்கு ஒரு பேப்பர் துணாடையும் 2 பேருக்கு சாமான் பழவாக மர்மம் வாங்கி கொண்டே சுட்டு அப்பயும் போனான். மாமங்க தீர்த்தது போவான் வரத்த தப்பு இல்லாத பிள்ளைலாம் சொல்ல கம்பி நம்ம எல்லாத்தையும் எப்படி இல்லைங்க அப்படி அப்பா வரலை கோயிலுக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்ப அவங்கள நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. என்ன செய்ய எல்லாம் தலை விதி ஒன்றுக்கும் மாவன தெரியா செண்டுக்கு ஒன்றுக்கும் தெரியும். அவர் கேட்டாரு தங்கத்தார உடுப்பு வாங்குறா அளவு கேட்டுருக்காரு மாவனுக்கு. அவர் ஒரு 3-4 மணிக்குள்ள கேட்டுருக்கேன் குஞ்சிலாட போனா அது நடந்தது. அது என்னன்றது நானும் பிறகு 10 மணிக்கு வென்றாகும். அப்படியா போயிட்டு என்ன செய்யறேன் கடவுள விதிதான். இல்ல கடவுளை நம்ம கைவிட மாட்டாங்க. இல்லாட்டி நான் சொத்துல தப்பிப்பீங்க
நான் இதில் அடிபட்டாப்பே இப்போ எனக்கு இப்படி இந்த இது ஒன்றும் செய்யல. இந்த தலை அப்படி கழுத்து இப்படி திரும்பி கழிச்சிக்கல, காலை பிடி நல்ல இப்படி விட்டது. இப்போ கிட்டல கொரோனா செத்தியாப்புள் கொரோனா 3 நாள் டமாட்டில் 2 ஒரு அப்படி சூட்டம் தான் இப்படி வந்தது வந்தாங்க. நான் சொன்னோம் கொரோனா நோட்டு ஆப்ரேஷன் பண்ணாக்களே உடனே ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பினாங்க. ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோ காய்ச்சல் வந்து